ஒன்றாக இருந்த அதிமுகவை உடைத்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் வேளையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நதிநீர் இணைப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மு.க. ஸ்டாலின், தமிழகத்தில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் வருவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கிய மேட்டூர் அணை தூர்வாரும் பணி தொய்வடைந்துள்ளதாகவும், முதலமைச்சர் கட்சியை தூர்வாரி கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழக அரசை கைப்பாவையாக வைத்துக் கொள்ள மத்திய அரசு சிபிஐ சோதனை நடத்தி மிரட்டி வருவதாக குறிப்பிட்ட ஸ்டாலின், ஒன்றாக இருந்த அதிமுகவை உடைத்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் வேளையில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். ஒன்றாக இருந்ததை ரெண்டாக உடைச்சு, ரெண்டாக இருக்கிறத மூன்றாக இப்ப உடைச்சு, இதற்கிடையில அது சரி செய்யறாங்க. எப்போதுமே ஒரு குடும்பத்தில் 2 பேருக்கு சண்டை வந்தா பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களோ வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அது நல்ல நிலைதான். தகராறு இருக்கிறப்போ பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். ஆனால் இல்லாத பிரச்சனையை உண்டாக்கி அதற்கு பிறகு அதை சரி செய்யறாங்கன்னா அது பஞ்சாயத்து இல்ல, கட்ட பஞ்சாயத்து. ஆக ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி ஈடுபட்டிருக்கிறதை தவிர வேற அல்ல என்று நான் சொன்னேன்.